நம்மோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலாண்டாக பார்க்கக்கூடிய பியூகாக் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் இன்னைக்கு 15 இந்தியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன, எதனால இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்து இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஸ்பீஷனில் யார் டிடென்ஷனில் வச்சுருக்காங்க வியட்நாமீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வியட்நாமுக்கு யார் டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32 இந்தியர்கள் வந்து கம்பெனி ஸ்பான்சர்டு டூருக்காக இந்த வியட்நாமை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ வியட்நாம்லேருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய பியூகாக் அப்படிங்கிற ஒரு வியட்நாம் ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ஸ்பீட் போட் அப்படிங்கிற ஒரு லக்ஸுரி டைப் போட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போட்டில் வந்து கிட்டத்தட்ட 36 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து அந்த ஷிப்பை சேர்ந்த 4 க்ரூ மெம்பர்ஸ். ஓகேவா, அங்கே வேலை செய்கிறக்கு இருப்பாங்கல்ல அந்த ஷிப்போட கேப்டன் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ், அந்த டாக் மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 36 பேர், 32 இந்தியர்கள் ப்ளஸ் 4 வியட்நாம் அத்தாரிட்டிஸ், வியட்நாம் க்ரூ மெம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த பியூகாக் ஐலாண்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஸ்பீட் போட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 32 இந்தியர்கள் போனாங்கல்ல, அவங்களில் முக்கால்வாசி பேர் வந்து கம்பெனி ஸ்பான்சர்டு டூராக வந்து இந்த வியட்நாமுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து லாவா அப்படிங்கிற ஒரு மொபைல் கம்பெனியை சேர்ந்தவங்க வந்து இந்த டூருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இது வந்து செகண்டரியான விஷயந்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் போட் வந்து வியட்நாம்லேருந்து புறப்பட்டு அந்த பியூகாக்கு போகிற வழியில் அந்த சீல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400-500 மீட்டர் வந்து அந்த சீக்கு உள்ளே போகும்போது அந்த ஸ்பீட் போட்டே வந்து கவிழப்பட்டிருக்கு. அதாவது ஓவர் டேர்ன் ஆயிருக்கு, ஃப்ளிப் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளிப் ஆனதில் கிட்டத்தட்ட 15 இந்தியர்கள் வந்து இப்போது இறந்து போயிருக்காங்க. அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் 15 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த 15 பேர்த்தில் 10 பேர், நியர்லி 10 மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா, அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேரும் 2 பேர் வந்து 3 பேர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, 2 பேர் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க, அண்ட் மிச்சம் 21 பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வியட்நாமில் இருந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ரீசன் அப்படிங்கிறது ஒன்றும் சொல்லவே இல்லை. பட் ஸ்ட்ராங்காக என்ன இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கரண்ட் வேவ்ஸ், அதாவது அந்த சீலேருந்து வரக்கூடிய அழுத்தமான அலைகள் தான் காரணமாக இருந்திருக்கலாம். ப்ளஸ் விண்டு இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தானே ஓட்டுவாங்க. ஸோ ஸ்பீட் போட் அப்படிங்கிறது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஓட்டணும். ஸோ அப்படி போகும்போது ஏதோ ஒன்று மிஸ் கால்குலேஷன் ஆனனால அந்த மாதிரி கவுந்திருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது அஃபிஷியலாக சொல்ல வரல, பட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்புகிறாங்க, ஸ்ட்ராங் ரீசனாக இருக்குங்கிற மாதிரி நம்புகிறாங்க. அண்ட் செகண்டரியாக வந்து வியட்நாம் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து யாரையுமே இப்போ வரைக்கும் சந்தேகப்படல, எக்ஸப்ட் ஒரே ஒருத்தர் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப்போட கேப்டன், அந்த ஸ்பீட் போட்டோட கேப்டனை தான் இப்போ வரைக்கும் சஸ்பீஷனாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போது சஸ்பெக்டாக அவங்கள வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அவர் ஏதாச்சும் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பப்பட்டு அவர் சஸ்பீஷனாக வந்து டிடென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க வியட்நாம் அத்தாரிட்டிஸ். பட் இன்னும் நிறையா ரீசன்ஸ் வந்து சொல்லப்படுது. மேக்ஸிமமாக இந்த மாதிரி ஸ்பீட் போட் வந்து ஓவர் ஃப்ளிப் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து சொல்லப்போனால் டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷன் வந்து இருக்கலாம். அதாவது அந்த ஸ்பீட் போட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டெக்னிக்காலிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்கலாம், மேல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அதனால வந்து ஓவர் ஃப்ளிப்பாக இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி நேச்சுரல் ரீசன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏதாச்சும் ஒரு பாறை மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கலாம், இல்லைன்னா விண்டு வந்து ஏதாச்சும் ஓவராக இருந்திருக்கலாம், இல்லை மிஸ்கால்குலேட் பண்ணி ஓட்டுனது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து மேன்மேட் ரீசன்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் எது அஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படல. பட் இப்போதைக்கு கேப்டன், அந்த ஸ்பீட் போட்டோட கேப்டனை வந்து டிடென்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. அவர் ஏதாச்சும் ஒன்று வயலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு வியட்நாமுடைய பிஎம்மாக இருக்கட்டும், வியட்நாம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்க இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் அண்ட் க்ளோஸ் நெய்பரிங் கண்ட்ரி டு இந்தியா. ஸோ அதனாலேயே வந்து
இதை வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து அவங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்தியாவா இல்லைனாலும் இதை பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸாக இருக்கனால மற்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்து அவங்க நாட்டில் போய் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து ஸ்பெஷல் கேர் போட்டு ஒரு இன்டர்நேஷ்னலாக வந்து நிறையா ப்ரெஷர் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதுக்காகவே இது மேக்ஸிமமாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நினைக்கலாம். பட் உண்மையாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட எல்லாம் வந்து இது பண்ணி இறந்து போனவங்களுடைய உடல்களை வந்து கொண்டு வரக்கான எல்லா வழிகளையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி வியட்நாமில் ஸ்பீட் போட் இஷ்யூஸ் நடக்குது. பட் ஸ்பீட் போட் இஷ்யூஸ் இன்னமும் நடக்கலாமா? ஏன்னா வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைன்னா, ஸோ அதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இறந்து போன எல்லாத்துக்குமே வந்து ஆழ்ந்த இரங்கல். தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேர்த்துக்கும் வந்து முக்கியமாக ஆழ்ந்த இரங்கல். அண்ட் ஆந்திராவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கேரளாவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல். அண்ட் பாய் கைஸ். இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் சீ இன் அதர் வீடியோ.